டயபெட்டிஸ்க்கு மெடிசன் கண்டுபிடிச்சு எத்தனையோ 100 வருஷம் ஆயிடுச்சுங்க. அது மக்களுக்கு போய் சேராம பாத்துக்கறாங்க. காரணம் என்ன? டயபெட்டிஸை உருவாக்கணுங்க. இவர் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? எவ்வளவோ டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. ஏன் சொல்லப்போனா ரஷ்யா இப்போ கேன்சருக்கு தடுப்பூசிலாம் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இது மாதிரி எவ்வளவோ நோயை வந்து நம்ம குணப்படுத்திக்கிட்டு இருக்கும்போது ஏன் இன்னும் சக்கரை நோயை மட்டும் குணப்படுத்தவே முடியல? உண்மை என்னன்னா டயபெட்டிஸை குணப்படுத்துறதுக்கு இன்னும் மருந்து கண்டுபிடிக்கவே இல்லை. ஏன் அப்படின்னா டயபெட்டிஸ் ஒரு நோயெல்லாம் கிடையாது. அது கிட்டத்தட்ட ஒரு குறைபாடு. அதுவும் இல்லாமல் அது எதுவும் ஒரு ஸ்பெசிஃபிக்கான ரீசனால தான் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. டயபெட்டிஸ் வர்றதுக்கு ஏகப்பட்ட ரீசன்ஸ் இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு டைஃபாய்டு காய்ச்சல் வருது. டைஃபாய்டு காய்ச்சல் வர்றதுக்கு ரீசன் சால்மோனெல்லா டைஃபி அப்படின்ற ஒரு பாக்டீரியா. ஸோ அந்த பாக்டீரியாவை நம்ம கொண்டுட்டாலோ இல்லை அந்த பாக்டீரியா வளர்றதை தடுத்துட்டாலோ டைஃபாய்டு காய்ச்சலை சரி பண்ண முடியும். ஆனால் டயபெட்டிஸ் இதனால தான் வருது அப்படின்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்காக சொல்லிட முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ரீசன் இருக்கும். ஒரு சில பேருக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கலாம். ஒரு சில பேருக்கு பேங்க்ரியாஸ் ப்ராப்பராக வேலை செய்யாமல் இருக்கலாம். ஒரு சில பேருக்கு பேங்க்ரியாஸில் ஏதாவது டிசீஸ் இருக்கலாம். ஒரு சில பேருக்கு இன்சுலின் கம்மியாக சுரக்கலாம். ஸோ இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டயபெட்டிஸ் எதனால் வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதை பற்றி நம்ம வரக்கூடிய வீடியோக்களில் பேசுவோம். ஸோ இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா ஆன்லைனில் நிறைய விளம்பரங்கள் வருது. 3 மாசத்துல டயபெட்டிஸை குணப்படுத்திடலாம், 6 மாசத்துல டயபெட்டிஸை குணப்படுத்திடலாம், நீங்கள் மறுபடியும் சர்க்கரையை சாப்பிட ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ அது பாசிபிலிட்டி கிடையாது. உங்களுக்கு சுகர் இருக்குனாலோ இல்லை சுகர் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சாலோ பக்கத்தில் இருக்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. அவங்க கொடுக்குற மெடிசன்ஸை ஃபாலோ பண்ணுங்க, அவங்க சொல்கிற டயட்டை ஃபாலோ பண்ணுங்க. இல்லைனா உங்கள் வீட்டு பக்கத்தில் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நம்பகமான ஒரு டாக்டர் இருந்தாங்க அப்படின்னா அவங்க கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. முடிஞ்ச அளவு உணவுல கார்போஹைட்ரேட்டை குறைச்சிக்கோங்க, டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுங்க. டயபெட்டிஸ் பார்த்தீங்கன்னா முழு விழிப்புணர்வோட இருங்க.